கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விஷயாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. மீண்டும் இந்த ஆலயத்திலே நாம் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் இந்த ஒரு மகா பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கடுமையான சூழல், நெருக்கடியான வேளையிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் மரல இருளின் பல தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒருவேளை தேசத்தில் இருக்கிறவங்க நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கலாம். நீங்களும் இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் நீங்க பயத்தோடு திகிலோடு இருப்பீர்கள் என்றால், என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட நாவது கீழே விழாது. அதனால கலங்காம தைரியமா இருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். 2020, 21 ஆகிய வருடங்களை கடந்து 26 ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். ஆமென். நம்ம விசேஷித்தமான ஒரு தலைமுறை. உலகத்துல என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கோவிட பார்த்துட்டோம், யுத்தத்தை பார்த்துட்டோம், ரைட். அதனால தைரியமா இருங்க, அழைத்த தேவன் உண்மை உள்ளார். அதே போல இந்த நாளுடைய அருளுரைக்கு போவதற்கு முன்பாக நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற பெண்கள் எல்லோரையும் வாழ்த்த விரும்புகின்றேன். இருந்த இடத்துல அப்படியே எழுந்து நிற்கிறீங்களா? உங்கள் யாவருக்கும் திருச்சபையின் சார்பாக இனிய பெண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த திருச்சபைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். ஆண்கள் எல்லாம் கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். தேங்க்யூ so much. God bless you. அன்புக்குரியலே, இந்த நாள் பெண்கள் தினமாக இருக்கிறது. அதே போல நம்முடைய தலைப்பு த கால் டு பி இன்க்ளூசிவ், அரவணைத்து வாழ அழைப்பு என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 4 திருமறை பகுதி படிக்க கேட்டோம். இன்னைக்கு பெண்கள் தினமாக இருப்பதனால ஒரே திருமறை பகுதி எடுக்கிறேன். என்னன்னா மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 28 வசனம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அங்கே ஒரு பெண்மணியை குறித்து ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேர் என்ன? கானானிய ஸ்திரீ. திருமறை நிறைய இடங்கள்ல பெண்களுக்கு பேரை இருட்டடிப்பு செய்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், இது கர்த்தருடைய வார்த்தை தான், கர்த்தருடைய ஆவியானவர் எழுதப்பட்டது. ஆனால் யூத சமயம் என்பது எப்படிப்பட்ட சமயம்னா, அது ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமூகமாக இருப்பதனால நிறைய இடங்கள்ல பெண்களுடைய பெயர்கள் இருக்காது. சமாரிய பெண், கானானிய ஸ்திரீ, நாயினூர் விதவை, வேற என்ன பேர் இருக்கு, சாரிபாத் விதவை அப்படின்னு தான் இருக்கும். அவங்க பேரை அங்க அடையாளப்படுத்த மாட்டாது. சரி, இந்த சிச்சுவேஷன்ல, இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த அம்மாவை குறித்து, இந்த கானானிய ஸ்திரியை குறித்து நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். திருச்சபை, சர்ச் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இது பரிசுத்தவான்களுடைய கூடாரம் அப்படின்வாங்க. அப்படின்னு சொன்னா அது போய். சர்ச் இஸ் நாட் எ மியூசியம் ஆஃப் செயிண்ட், அதுதான் உண்மை. திருச்சபை தூயவர்களுடைய அருங்காட்சியகம் கிடையாது. அப்ப சர்ச் என்ன சொல்லுங்களேன்? பாவிகளுடைய மருத்துவமனை. ஏன்னா இங்க இருக்கிறவங்களை யார் பரிசுத்தவான்? இயேசுவை தவிர இந்த பூமியில் யாருமே பரிசுத்தவானே கிடையாது. அப்ப இந்த உலகத்துல பரிசுத்தவான், தூயவர் என்றால் அது இயேசு மட்டும்தான். இயேசுவை தவிர யாருமே பரிசுத்தவான் கிடையாது. அப்போ இங்க இருக்கிற நீங்கள், நான், எல்லாருமே இங்க யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம வேணா சொல்லிக்கலாம், வெளியில காமிச்சிக்கலாம், நான் ரொம்ப பெர்ஃபெக்ட், நான் ரொம்ப பரிசுத்தவான், தூய்மையானவன். ஆனா நம்முடைய பாவம் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு திரையை போல ஓடிட்டு இருக்குன்றது வசனம். அப்போ நாம் அவருடைய பார்வைக்கு எங்கேயுமே மறைந்து நம்ம இருக்க முடியாது. நம்ம செய்த தப்புதங்கள் வெளியே வேணா நம்ம நல்லா இருக்கலாம், உள்ளுக்குள்ள 1000 அழுக்குகள், 1000 பாவங்கள், 1000 தீமைகள் நம்முடைய இருதயத்துல ஒட்டி இருக்கும் பொழுது, நாம் எல்லோரும் குறைவுள்ள மனிதர்கள். இங்க இருக்கிறவங்க எல்லாமே குறைவுள்ளவர்கள் தான். இந்த குறைவுள்ளவர்களை ஆண்டவருடைய பிரசன்னம் என்னவா மாத்துது சொல்லுங்களேன்? நிறைவாய் மாற்றுகிறது. அதுதான் இன்னைக்கு நாம் யோசிக்கின்றோம். இந்த சர்ச் அப்படின்றது இட்ஸ் a community. இப்போ என் கேள்வி, கிறிஸ்தவத்தை யார் தொடங்கினது? இயேசு தொடங்கினாரா? சீஷர்கள் தொடங்கினார். இப்ப அடுத்த கேள்வி, இப்ப நீங்க நானும் கிறிஸ்தவர், இயேசு கிறிஸ்தவர் கிடையாது. நம்ம தான் கிறிஸ்தவம் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப இயேசு யாரு? இயேசு யூதர். அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? யூதர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூத சமயத்திலும் அவர் எந்த குழுவை சார்ந்தவர்? பரிசேய இனக்குழுவை சார்ந்தவர். ஏன் அப்படின்னா, ஏன்னா அவங்க எதெல்லாம் நம்புறாரு?
அவர் தோராவை நம்புறாரு, கெத்துபீனை நம்புறாரு, நபீமை நம்புறாரு. அப்படின்னா அர்த்தம் அந்த ஒட்டுமொத்த பழைய ஏற்பாடு புத்தகத்தை நம்பக்கூடியவர் பரிசேயர். அதனால அவர் அந்த சினகாக்ல பிரீச் பண்ணும்போது என்ன புக் எடுத்து படிக்கிறாங்க? ஏசாயா. ஏன்னா சதுசேயர் எதை நம்ப மாட்டாங்க? இறைவாக்கினர் புத்தகத்தை நம்ப மாட்டாங்க. அவங்களை பொறுத்தவரைக்கும் மோசஸ் கொடுத்த புக்கு மட்டும் தான் என்னது? ஸ்கிரிப்சர். எது? 5 ஆகமம் மட்டும்தான் அவங்களுக்கு. இந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்ஸ் உடைய புக்ஸா இருக்கலாம், இல்லைன்னா பாடல்கள் புத்தகமா இருக்கலாம், அதெல்லாம் அவங்களுக்கு திருமறை கிடையாது சதுசேய வகுப்புக்கு. அதனால அவங்களுக்கு எது மீது நம்பிக்கை இல்லை. ஏன்னா உயிர்த்தெழுதலை பத்தி எதுல தான் இருக்கு? தீர்க்கதரிசன புத்தகத்துல தான் இருக்கு, மோசேயுடைய புத்தகத்துல. அதனால அவர் அந்த குழுவில இருந்து வந்தவர் இயேசு ஆண்டவர். சோ அவர் ஒரு யூதராக இருக்கிறார். அப்போ இந்த சமயத்தை இயேசு தொடங்கல. எந்த சமயத்தை? கிறிஸ்டியானிட்டி ஜீசஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஆனா இயேசு ஒரு இயக்கத்தை தொடங்கினார். he started a movement. அந்த மூவ்மெண்ட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? இயேசுவின் இயக்கம், ஜீசஸ் மூவ்மெண்ட். அந்த இயேசுவின் இயக்கத்துல அவர் ஒரு குழுவை ஏற்படுத்தினார். அந்த குழுவுடைய நோக்கம் என்னன்னா, இட்ஸ் a community. அந்த கம்யூனிட்டி என்ன செய்தார்கள் என்றால் அரவணைத்தார்கள். யார் அரவணைத்தார்கள்? இயேசுடைய ஊழியம் எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிலேயால தான் நடைபெற்றது. கலிலேயா அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏழைகள், விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள், புறஜாதியர் வாழக்கூடிய அந்த பகுதி, கடலோர பகுதி. அவர் மினிஸ்ட்ரி பண்ண இடம்லாம் ஜெருசலேம் கிடையாது. அவர் கடைசி காலத்துல தான் எங்க வராரு? ஜெருசலேமுக்கு வராரு. அதுவரையில அவர் மினிஸ்ட்ரி பண்ணது எங்கதான்? கலிலேயா, கப்பர்நகும், தெக்கபோலே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் தான் இயேசு என்ன பண்ணியிருக்காரு? அவருடைய மினிஸ்ட்ரியை செய்திருக்கிறார். அப்ப அவர் ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணாரு. அந்த கம்யூனிட்டி என்னன்னா, இந்த கம்யூனிட்டியில மிடில் இருக்காங்க பாருங்க, இந்த இஸ்ரவேல், இந்த யூத சமுதாயத்துல நடுவில் இருக்கிறவங்கள ஒரு கூட்டத்தை வெளியே துரத்திட்டாங்க. மார்ஜினலைஸ்டா, விளிம்புல இருக்கிறவங்களா, நீங்க எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள், நீங்க எல்லாம் உள்ள வர்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி. அதெல்லாம் யாருன்னா புற இனத்தார், உடல் பலவீனம் உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அடுத்ததாக பிசாசு பிடித்தவர்கள், இப்படிப்பட்ட மக்களை ஓரம் தள்ளிட்டாங்க. இயேசு என்ன பண்ணாரு? அப்படிப்பட்ட மக்களை யார் கூட சேர்த்துக்கிட்டாரு? தம்மோடு சேர்த்துக்கிட்டாரு. இயேசு கூட இருந்தவங்க யாரு? பாவிகள், உடல் ஊனமுற்றவர்கள், குறைபாடு உள்ளவர்கள், இப்படிப்பட்டவர்கள் இயேசுவோடு இருந்தார். காரணம்னா ஜீசஸ் மூவ்மெண்ட் இட்ஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் மூவ்மெண்ட். அது எக்ஸ்க்ளூட் பண்ற மூவ்மெண்ட் அல்ல, அது இன்க்ளூசிவான மூவ்மெண்ட். யாரா இருந்தாலும் சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு இயக்கமாக இருந்தது. அதனாலதான் அவர் மீது வெற்ற குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் யார் கூட உட்கார்ந்துக்கிறாரு? பாவிகளோட உட்கார்றாரு. யார் கூட சாப்பிடுறாரு? டாக்ஸ் கலெக்டர்ஸோட சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் செய்யக்கூடிய வேலைகள், யூதர்கள் பண்ணக்கூடாத வேலையெல்லாம் இயேசு செய்து கொண்டிருக்கிறார் என்றார். ஆனா ஜீசஸ் வாண்ட் டு பி தி கம்யூனிட்டி டு பி இன்க்ளூசிவ். The church need to be a inclusive church. இந்த திருச்சபையில் எல்லாம் வந்தா எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாங்க ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு சர்ச்ல இருந்தோம். அப்போ ஒரு குரூப் ஆஃப் திருநங்கைகள் வந்தாங்க. அந்த சர்ச்சுக்கு வந்தோன்னா அந்த திருநங்கைகள் உட்கார்ந்தோன்னா ஒரு குரூப் ஆஃப் அங்க உட்கார்ந்துட்டு இருந்த அந்த சர்ச் பிலீவர்ஸ் அவங்கள பார்த்தோன்னே ஏதோ ஒரு அருவருப்பா எழுந்து முன்னாடி போயிட்டாங்க. எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன இது? கிறிஸ்துவின் ரத்தம் சொல்றோம், எல்லாரும் கிறிஸ்துவின் அன்பை பேசுறோம். ஆனால் இந்த சக மனிதனாக, சக மனுஷியாக மதிக்கப்பட வேண்டிய இவர்களை பார்த்தா நமக்கு ஏன் ஒரு பயம் இருக்கு? அப்போ இன்னைக்கும் இந்த திருச்சபைகள் இன்க்ளூசிவா இல்ல, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு திருச்சபையாக இல்லை என்பதை உணர்ந்து கொண்டோம். இன்னைக்கு கூட நாம் சில வேளைகள்ல இவங்க தான் திருச்சபைக்கு வரணும், இவங்க தான் திருச்சபைக்கு முன்பாக நிற்கணும், இவங்க தான் ஊழியத்துல எல்லாத்துலயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கட்டமைத்திருக்கின்றோம். ஆனா இன்னைக்கு இந்த திருச்சபை அந்த ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் உடைக்கணும். திருச்சபை எல்லைகளை வகுத்து வைத்திருக்கிறது. அந்த பவுண்டரிஸ், அந்த எல்லைகளை மீறுவதற்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, இந்த பகுதியுடைய கான்டெக்ஸ்ட் அப்படின்னு போய் பார்த்தோன்னா இதோடைய சூழல், பொதுவாக ஒரு ஸ்கிரிப்சர் எடுத்தோன்னு வச்சிங்களேன், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தலுக்கும் அதுல இருக்கிற வசனங்களை எடுத்து டைப் பண்ணி பேசிட்டு போறதை விட ஒரு பேசேஜ் எடுத்து அதுக்குள்ள இன்டெப்த் எக்ஸிஜிட்டிக்கல் ஸ்டடி பண்ணும்போது, அகழ்வுரை செய்யும் போது, ஏன்னா எங்க தியாலஜிக்கல் கம்யூனிட்டியில 2 வார்த்தை சொல்லுவாங்க. ஒன்னு எக்ஸிஜிட்டிக்கல் சர்மன் வாங்க, இன்னொன்னு ஐசிஜிட்டிக்கல் சர்மன் வாங்க. என்னது எக்ஸிஜிட்டிக்கல், இன்னொன்னு ஐசிஜிட்டிக்கல். எக்ஸிஜிட்டிக்கல்னா வாட் தி டெக்ஸ்ட் சேஸ். ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, இப்போ ஒரு பகுதி இருக்கு, ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது என்பதை அந்த காலகட்டத்துக்கு போனோம்.
ரோம காலகட்டத்தில் இயேசு காலகட்டத்தில் போய் எந்த சூழ்நிலையில பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்கன்னு ஹிஸ்டாரிக்கல், சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸிஜிட் பண்ணாதான் அதோடைய உண்மையான மீனிங் புரியும். ஆனா இன்னைக்கு திருச்சபைகள், குறிப்பா அந்த கரிஸ்மேட்டிக் பிரீச்சர்ஸ், இந்த கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வாட் they do this eisegetical sermon. eisegetical sermonனா அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஒரு கருத்து இருக்கும், அதுக்கு வசனங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்துட்டு கொட்டிடுவாங்க. அதாவது எல்லாத்தையும் தேவையான எடுத்துட்டு போட்டு இதை பிரசன்ட் பண்றது. இது பிப்ளிக்கலான ஒரு டீச்சிங்னா கிடையாது. பிப்ளிக்கலான டீச்சிங் அப்படின்றது எக்ஸிஜிட் பண்ணணும், அகழ்ந்துரை செய்யணும். அதாவது எப்படி தோன்ற தண்ணீர் வருகிறதோ அது போல திருமறையை நம்ம ஆய்வு செய்யணும். we need to dig it up. நம் தோண்டும் போதுதான் அதுல இருக்கிற நிறைய கருத்துக்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த பேசேஜை பொறுத்த மட்டும் இது இயேசுடைய காலம் எப்படிப்பட்ட காலம்னா, ஜுடாயிசம், யூத சமயம் என்பது மிகப்பெரிய சமயமாக வளர்ந்திருக்கிற ஒரு சூழல். யூதர்கள் பொறுத்த மட்டும் they have this concept purity and pollution. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீட்டு, தூய்மை. அப்போ ஒரு கூட்டத்தை அவர்கள் தூய்மையானவர்கள் என்று வைத்திருக்கிறார்கள். ஒரு யூதன் நடந்து போனா அவன் எந்த யூதனு மற்ற மக்களை தொடவே மாட்டான். ஒன்னும் இல்லை, எக்ஸாம்பிள் நல்ல சமாரியன் கதை தெரியும்ல உங்களுக்கு? நல்ல சமாரியன், இப்போ ஒருத்தர் அடிபட்டு கீழே கடந்திருக்கிறான், 3 பேர் போறாங்க. முதல்ல போறது யாரு? பிரீஸ்ட். தமிழ் அவருக்கு என்ன பேரு? ஆசாரியன். ஆசாரியனுடைய வேலை என்ன? ஆலயத்துல பலிபீடத்துல பலி செலுத்துவது, திருப்பணி செய்வது தான் அவருடைய வேலை. இப்போ நிறைய ஆசாரிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு சீட்டு போடுவாங்க, ரொட்டேஷன் வரும். நீங்க யோவான் பிறக்கும் போது அவங்களுடைய அப்பாவுக்கு ரொட்டேஷன் என்ன வந்திருக்கும்? அன்னைக்கு ஊழியம் பண்றதுக்கு, திருப்பலி செலுத்துவதற்கு வாய்ப்பு வந்திருக்கும். அது எப்பயாவது ஒரு தடவை தான் வரும். இப்போ ஒரு மனுஷன் அப்படி ஊழியத்துக்காக திருப்பணி செலுத்த போகும்போது ஒரு பிணத்தை தொட்டுட்டானா அவன் என்ன ஆயிடுவான்? தீட்டாயிடுவான். இப்போ இந்த ஆசாரியனுக்கு இருக்கிற நெருக்கடி என்னன்னா, அவன் எங்க போயிட்டு இருக்காப்ல? எருசலேம் போயிட்டு இருக்கிறாப்ல. இந்த சமாரியன் எருசலேம்ல இருந்து கீழே வந்துட்டு இருக்கிறாப்ல. இப்போ அந்த சமாரியன் உயிரோட இருக்கானா செத்துட்டானான்னு தெரியல. இப்ப இவர் போய் தொட்டு அவனை திருப்பி பார்த்தா அவன் செத்து இருந்தா இவர் என்ன ஆயிடுவாரு? அப்ப அவருடைய வேலைக்கு அவரால் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. இப்ப அடுத்தது யார் வரா? லேவி வரார். லேவி யாரு? ஆசாரியனுக்கு உதவி செய்யறவர். அவருக்கு அதே நெருக்கடி. சரிங்களா? இப்போ அந்த கீழே விழுந்திருக்க மனிதன் இப்ப அந்த கீழே விழுந்திருக்காரு. இப்போ 3வது யார் வராரு? சமாரியன் வராரு. அந்த சமாரியனுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சமாரியன் யாரு? சமாரியன் இந்த யூதத்திலிருந்து, யூத சமயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவன். he is outcasted. இப்போ நான் காலையில கூட அதை ப்ரீச் பண்ணேன். எருசலேம் தேவாலயம் இங்க மேப்ல மேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சமாரியா இங்க இருக்கு. இதுக்கு கீழே என்ன பகுதி இருக்குன்னா கலிலேயா, தெக்கப்போலே, இந்த பகுதி எல்லாம் இருக்கு. இப்போ எல்லா யூதரும் எங்க போனோம்? ஜெருசலேமுக்கு போனோம். ஏன்னா ஜெருசலேம்ல என்ன இருக்கு? டெம்பிள் இருக்கு, கோவில் இருக்கு. இப்போ அவங்க ஸ்ட்ரெயிட்டா எங்க போயிடலாம்? ஜெருசலேமுக்கு போகலாம். சமாரியா வழியா போனாங்கன்னா ரொம்ப ஷார்ட். ஆனா எந்த யூதனும் எதுக்குள்ள போக மாட்டான்? ஏன்னா சமாரியாக்குள்ள போனா அவங்க என்ன ஆயிடுவாங்க? தீட்டாயிடுவாங்க. அதனால they take ஒரு சுற்று வழியை எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அந்த ஊர் வழியா போனா அவங்க தீட்டாயிடுவாங்க. ஆனா இயேசு பாத்தீங்கன்னா அப்படிதான் போவார், சமாரியா வழியா தான் போவார். அப்படி போகும்போது அவருக்கு தாகம் எடுக்குது. யார்கிட்ட கேட்கிறாரு? சமாரியா பெண் கிட்ட கேட்கிறாரு, எனக்கு தாகத்துக்கு தான். இவ்வளவு நான் ஏன் சொல்றேன்னா, அந்த பியூரிட்டி கான்செப்டை விளக்குறேன். யூதர்கள் பொறுத்த மட்டும் இந்த குஷ்டரோகம் இருக்கிறவங்க, உடல் ஊனமுற்றவங்க, மாதவிடாயில இருக்கிற பெண்கள், இவங்க எல்லாமே அவங்களை தொட்டுட்டு அவங்க என்ன ஆயிடுவாங்க? தீட்டாயிடுவாங்க. அதனால அவங்க அவங்களை தூய்மையானவர்கள் என்று காட்டிக்கொள்ள விருப்பமுடையவர்கள். இப்போ இயேசு இதை சேலஞ்ச் பண்றாரு. என்ன சேலஞ்ச் பண்றாருன்னா, அவருடைய மினிஸ்ட்ரியோட போக்கஸை யாரை நோக்கி திருப்புறாருன்னா, டுவர்ட்ஸ் த ஜென்டைல். ஜென்டைல் யாரு? யூதர் இல்லாதவங்க, புற இனத்தவர்கள். இவங்க யூத யாவே கடவுளை வணங்காத புற இன மக்கள். இவங்களை நோக்கி தன்னுடைய ஊழியத்தை இயேசு எடுத்து போறார். இப்ப இயேசு முதல் வசனம் வாசிங்க, 21ஆம் வசனம் என்ன சொல்லுது? தீரு சீதோன் ஆகிய பட்டணங்களுக்கு இயேசு என்ன பண்றாரு? போறாரு. இந்த தீரு சீதோன் பட்டணம் முழுக்க முழுக்க புறஜாதிகள் வாழக்கூடிய பகுதி. நான் ஏற்கனவே சொன்னேன், இது கோஸ்டல் சிட்டிஸ். கோஸ்டல் சிட்டிஸ், அதுவும் என்ன சொல்றாங்க? போனிஷியன் கோஸ்டல் சிட்டிஸ். அப்படின்னா யூத எல்லைக்கு அப்பாற்பட்ட பகுதி. அப்படின்னா யூதர்கள் ஒரு எல்லையை போட்டு வச்சிருக்காங்க.
யூதர்கள் இதுக்குள்ளதான் இருக்கணும், இதுக்கு மேல இருக்கிறவங்க தீட்டானவர்கள், இந்த பகுதியில யூதர்கள் போக கூடாதுன்னு அவங்க ஒரு அவுட்லா பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இயேசு என்ன பண்றாரு, வேணுட்டு அந்த பகுதிக்கு போறாரு. எதுக்காக போறாருன்னா ரெஸ்ட் எடுக்க தான் போறாரு. ஏன்னா அவர் யூத பகுதியில் எங்க போனாலும் ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாடி வருது. அதுக்கு முன்னாடி வாஸ்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப டயர்டா இருக்கிறாரு. அவர் ரெஸ்ட் எடுக்கிறது தான் தீரு சீதோனுக்கே போறாரு. இப்ப அங்க போகும்போது ஒரு விஷயம் நடைபெறுகிறது. அதுதான் இன்னைக்கு நம்ம வாசிக்கக்கூடிய இந்த நாளுடைய பகுதியாக இருக்கிறது. ரைட். இப்ப இந்த ஹிஸ்டாரிக்கல் அண்ட் சோசியல் கான்டெக்ஸ்ட் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இந்த ஜூடாயிசம் யூதர்கள் ஜென்டைல்ஸ அருவருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த அம்மா பத்தி 3 குறிப்பு இருக்கிறது. அந்த அம்மா யாரு? கானானிய ஸ்திரீ. இப்ப அந்த அம்மா கானானியர்கள் யாரு? ஜென்டைல், புறநத்தார். அடுத்தது அந்த அம்மா யாரு? அந்த அம்மா ஒரு பெண். சரியா? இப்போ 3 கேட்டகரியில அந்த அம்மா பொலிட்டட். எந்த 3 கேட்டகரியில? அவங்க புறஜாதியார், ரெண்டாவது அவங்க கானானியர், மூணாவது அவங்க பெண். ஏன் கானானியர் அப்படின்னா, இந்த எகிப்துல இருந்து கானானுக்கு ஒரு கூட்டம் வந்தது. என்ன கூட்டம் அது? இஸ்ரவேல். இப்போ இஸ்ரவேல் எங்க வந்தாங்க? கானானுக்கு வந்தாங்க. கானானை சுதந்திரித்துக் கொள்ளும் போது இப்ப கானான்ல இருந்தவங்க என்ன பண்ணாங்க? கானான் இருக்கிறவன இவன் கொலை பண்ணான். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒண்ட வந்த பிசாசு ஊர் பிசாசை துரத்துற கதை. இவன் இங்க இருக்கிறவன் என்ன பண்ணிட்டான்? சரி, ஓகே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இது. இப்போ இவங்களுக்கு ஒரு எனிமிட்டி இருக்கு. எப்பத்துல இருந்துனா அந்த செட்டில்மெண்ட்ல இருந்து எனிமிட்டி இருக்கு. என்ன எனிமிட்டினா, கானானியர்களுக்கும் யூதர்களுக்கும் 7ஆம் பொருத்தம் வாங்க பாருங்க. they don't go with each other. அவங்க ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்க. எப்ப பாரு அடிதடி தான், எப்ப பாரு சண்டை தான். கானானியர்கள் யூதர்களுக்கு விரோதிகள். அதுதான். இப்போ அதனால்தான் நீங்க நியூ டெஸ்ட்மெண்ட்ல இந்த வார்த்தை எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. எந்த வார்த்தை? கானானியன் அப்படின்ற வார்த்தை பார்க்க மாட்டீங்க. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல தான் நிறைய வார்த்தைகள் வரும். கானானிய மக்கள், கானானியர்கள் அப்படின்னு இருக்கும். நியூ டெஸ்ட்மெண்ட்ல கானானிய அப்படின்ற வார்த்தையே இருக்காது. ஆனா இந்த இடத்துல மத்தேயு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி எப்படி தைரியமா அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த அம்மாக்கு என்ன பேரு கொடுத்திருக்காரு? கானானிய ஸ்திரீ. அவர் ரொம்ப போல்டா இந்த டிசிஷன் எடுத்து அவர் இதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார். அந்த அம்மா சாதாரண பெண் அல்ல, அந்த அம்மா புறஜாதியார். அது மட்டுமல்ல, யூதர்களுக்கு விரோதியான கானானிய ஸ்திரீ. அடுத்தது அந்த அம்மா யாரு? பெண். இந்த 3 கேட்டகரியோட அந்த அம்மாவோட விசுவாச ஜர்னியை பாருங்க. the faith story of this woman. எவ்வளவு அழகான ஒரு ஜர்னி தெரியுமா அது? நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்ம ஹியூமிலேட் பண்ணப்படுகிறோம் சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து எனக்கு அற்புதமே வேண்டான்னு நம்ம ஓடி இருப்போம். அந்த அம்மா அப்படி போல. அந்த அம்மா அவ்வளோ ஹியூமிலேஷன் ஃபேஸ் பண்றாங்க. அவ்வளோ அந்த அம்மா அங்க அவங்களுடைய மாண்பு உடைக்கப்படுகிறது, அவங்களுடைய மரியாதை உடைக்கப்படுகிறது. ஏன்னா யூத சமுதாயம் இட்ஸ் நாட் இன்க்ளூசிவ் சொசைட்டி. அவங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. ஏன்னா அவங்களை பொறுத்த மட்டும் நாங்க தூய்மையானவங்க, நாங்க பரிசுத்தமானவங்க, நீங்களாம் இம்பியூரான பர்சன், நீங்களாம் பொல்யூட்டட், we are pure one அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ளாக பெருமை பாராட்டுகின்ற ஒரு குழு. நீ கூட நிறைய மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களை குறித்து ரொம்ப பெருமை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்கிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனிடத்துல அவருடைய கிருபை சொல்லுங்களேன் தங்கும். ரைட். அடுத்தது நம்ம இதுக்குள்ள நம்ம தொடர்ந்து போவோம் என்றால் verse 21 நம்ம வாசிப்போம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். ரைட். 21, 22 நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இயேசு அந்த ஊழியத்தை யூதர்களுக்குள்ளாக, நீங்க மத்தேயுல இது யோவான்ல வாசினா சொல்வாரு, ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது? யூதரிடத்துல இருந்தா வருதுன்னு. ஆனா அதே யோவான் சொல்லியிருப்பாரு, அவர் சொந்தமானதுல வந்தாரு, ஆனா சொந்தமானவர்கள் அவர் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. அப்படின்னும் போது he shifts the ministry paradigm of the ministry. அந்த திருப்பணியுடைய ஊழியத்துடைய பார்வையை மாற்றி இருக்கிறார். எப்ப நான் யூதர்களுக்காக வந்தேன், ஆனா யூதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள தயாரில்ல, இந்த மீட்பின் திட்டத்தை நான் பரவலாக்குறேன். இப்ப யாரை மீட்க ஆண்டவர் வந்தார்? யூதர்களே உலகத்தையா? ஆண்டவர் யூதர்களை மீட்க வரல, ஆண்டவர் உலகத்தை மீட்க வந்தார். அவர் உலகத்தின் இரட்சகர். சொல்லுங்களேன், இயேசு யாரு? உலகத்தின் இரட்சகர். இந்த குறிப்பிட்ட இனத்துக்கோ, குறிப்பிட்ட மதத்துக்கோ, குறிப்பிட்ட ஜனத்துக்கோ இயேசு இரட்சகர் இல்ல. ஐயா, கிறிஸ்தவர்களுக்கு தான் இயேசு இரட்சகர்னா பொய். இயேசு கிறிஸ்தவர்களுக்கு இரட்சகர் கிடையாது. இயேசு யாருக்கு இரட்சகர்? உலகத்துக்கு.
யாரும் இயேசுவை ஓன் பண்ண முடியாது. எல்லா மதத்திற்கும், எல்லா இனத்தவருக்கும், எல்லா குழுவுக்கும் இயேசு பொதுவானவர். நாங்க புடிச்சு வச்சுக்கிட்டு எங்களுக்கு மட்டும்தான் இயேசுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அவர் எல்லாருக்குமான கிறிஸ்து. அதுதான் இந்த தீரு சீதோன் பகுதி பாகன் கல்ச்சர்ல வளர்ந்தவங்க. அந்த பாகால் வழிபாடு, விக்கிரக வழிபாடு, இப்படி வேற்று தெய்வங்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பகுதி. அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்குள்ளாக இயேசு போறார். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு இது இருக்கு. உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க அவங்க ஏதாவது ஒரு ஃபுட்டு கொடுத்தா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். ஏன்? அது அவங்க கடவுளுக்கு படைச்சது. நாங்க ரொம்ப ஆச்சாரமானவங்க. அதே மாதிரி அவங்க கூட பேச மாட்டோம். அப்படியே ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட குழுக்குள்ளதான் நம்ம உட்கார்ந்துருப்போம். அப்படி கிடையாது. இயேசு பாத்தீங்கன்னா அந்த தீரு சீதோன் மற்ற தெய்வங்கள் வழிபடக்கூடிய மக்கள் இடத்துல உள்ளே போகின்றார். காரணம் என்ன? நீங்க அவங்களுக்குள்ள போனாதான் அவங்கள நீங்க தொட முடியும். அவங்களுக்குள்ள போலன்னா நீங்க எப்படி அவங்கள தொட முடியும்? எப்படி அவங்களை அந்த மீட்பின் திட்டத்தில் கொண்டு வர முடியும்? அப்போ வாட் இஸ் மிஷன்? திருப்பணினா என்ன சார் சொல்லுங்களேன். வாட் இஸ் மிஷன்? ஃப்ரம் எவ்ரிவேர் டு எவ்ரிவேர். எங்கிருந்தும் எவ்விடத்துக்கும். இங்கதான் ஊழியம், அங்கதான் ஊழியன்றது கிடையாது. ஊழியம் எங்க போனோம்? இந்த உலகம் முழுவதும். ஆண்டவர் சொல்றார், ஒருவனும் கெட்டு போகாது. அதுதான் அவருடைய சித்தம். ஒரு ஆத்மா கூட இந்த உலகத்துல நடக்கூடாது, கெட்டு போக கூடாது. அப்ப அதுக்காக தான் அவருடைய இது. அப்போ ஊழியம், ஆண்டவருடைய அன்பு என்பது இனங்களை தாண்டி, தேசங்களை தாண்டி, எல்லா குழுக்களையும் தாண்டி, எல்லா மொழியும் தாண்டி, எல்லா சாதியத்தை தாண்டி, எல்லா கலாச்சாரத்தை தாண்டி, எல்லா ரேஸையும் தாண்டி பொதுவா இருக்கிறது. அதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி இந்த தீரு சீதோன் வழியாக. அடுத்தது 23 வாசித்தீங்கன்னா அந்த அம்மா 22 சொல்றாங்க, அந்த கானானியன் பெண் வருகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன கானானியர்கள் விரோதி. ஒரு விரோதி அம்மா வராங்கன்னா பயம் வேணும். ஐயோ இந்த அம்மா விரோதி ஆச்சே, இந்த அம்மா இங்க வர்றாங்க. ஆனா அந்த அம்மா அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை செய்யறாங்க. என்ன அறிக்கைனா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. இந்த இயேசு கூட ஒரு கூட்டம் இருக்கு தெரியுங்களா, 12 பேரு 70 பேரு. இந்த கூட்டம் கூட இயேசுவை என்னைக்குமே இப்படி அக்னாலேஜ் பண்ணதில்லை. எப்படி? ஏன்னா இயேசுவை தாவீதின் குமாரன் என்று ஏற்றுக்கொள்வதில் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை உண்டு. என்ன பிரச்சனை? ஏன் இயேசுவை தாவீதின் குமாரன் சொல்றதுல அவங்களுக்கு கஷ்டம்? ஏன்னா அவர் பரிசுத்த ஆவியினால பிறந்தார். அப்பா பேர் தெரியாதவர். யாரு? டெக்னிக்கலா சொன்னா ஜீசஸ்க்கு யோசேப் அப்பாவா? இல்ல. யோசேப்புடைய இதுல வந்திருந்தாதான் டெக்னிக்கலா அவர் எந்த வம்சத்துல வந்திருப்பாரு? தாவீதின் வம்சத்துல. ஆனா இவங்க என்னன்னு சொல்றாங்க? இயேசுவை பரிசுத்த ஆவியான. அதனாலதான் இவங்களுக்கு அந்த ஒரு இயேசுவை தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுவதில் மனசு வரல. ஆனா நமக்கு அதெல்லாம் தெரியல. அவர் வாக்கு பண்ணப்பட்ட மெசியா என்பதை தைரியமா ப்ரோக்ளைம் பண்றாங்க. அவர் யோசேப்புடைய வம்சத்துல வந்தாரோ வரலையோ, பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ வரலையோ, அவதான் மெசியா, அவதான் தாவீதின் குமாரன் என்பதை அங்கே அந்த அம்மா அறிக்கை செய்யறாங்க. அதுதான் அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட். நம்ம கிறிஸ்தவர்கள் ஆண்டவரோடு இருக்க சீடர்களுக்கு கூட அந்த ஒரு வெளிப்பாடு இருந்ததா? இல்ல. ஆனா அந்த அம்மா தைரியமா சொல்றாங்க, தாவீதின் குமாரனே. இதே வார்த்தை இன்னொன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. யார் அவரு? பத்திரிமே சொல்லுவார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவங்க எல்லாம் அறிக்கை செய்திருக்கிறாங்க. ஆனா இயேசுவோடு இருந்தவங்க அந்த இடம் பெருசா அந்த மாதிரி இயேசுவை அடையாளப்படுத்தினது இல்ல. அடுத்ததாக 24ஆம் வசனம் 23ஆம் வசனத்துக்குள்ள வாசிங்க. ரைட். இங்கதான் இயேசு ஒரு பிளே பண்றார். ஒரு சின்னதா ஒரு இது பண்றார். என்னன்னா அந்த அம்மா கேக்குறாங்க, எனக்கு இறங்கும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை மறந்துட்டேன். அங்க இறங்கும்ன்ற வார்த்தைக்கு மர்சி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த மர்சிக்கு கிரேக்கத்துல எலிசான் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எலிசோன் அப்படின்ற வார்த்தை கிரேக்கத்துடைய டிரான்ஸ்லேஷன்ஸ்ல பார்க்கும்போது the compassion that makes that moves into action. நிறைய நேரத்துல ஒரு பிச்சைக்காரனை பார்ப்போம், ஒரு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட்ல பார்ப்போம், ஐயோ அடிபட்டுச்சுல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அது என்னது? மன துருக்கம். இப்போ அடிபட்டு இருக்குல்ல, ஐயோ வாங்க வாங்க போய் உதவி பண்ணலாம் இறக்கி போடுவாங்க பாருங்க, அதுக்கு பேர் என்னது? இரக்கம். அதுக்கு பேர் என்னது? இரக்கம். மனதுருக்கிறது எல்லாரும் பண்ணுவான், ஆனா யாரு போய் உதவி செய்வான்? இரக்கம் உள்ளவன் தான். அப்ப அந்த அம்மா என்ன கேட்கிறாங்கன்னா, ஆண்டவரே என் மேல இரக்கம் காட்டுங்க. அந்த இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கமா இருக்கணும்? எலிசியான்ற இரக்கமா இருக்கணும். எலிசியான் அப்படின்னா அர்த்தம்னா
நான் வந்து கேட்கறதுக்கு நீங்க கம்பேஷனேட்டா நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டு டு த ஆக்ஷன், அதுக்கான செயல்பாட்டை செய்யணும். அப்படி ஒரு இது அந்த அம்மா கேட்கிறாங்க. காரணம் அவருடைய மகள் என்ன பிடித்திருக்கிறாள், பிசாசு பிடித்திருக்கிறார். there is a pain in her heart. அவளுடைய இருதயத்திலே ஒரு வலி இருக்கிறது. அந்த வலியின் மத்தியிலே அவளுக்கு என்ன இருக்கு, நம்பிக்கை இருக்கிறது. she has a hope. அடுத்ததாக 23க்குள்ள நம்ம வந்துருவோம். இப்ப இயேசு அங்க என்ன பண்றாரு, அந்த அம்மா வந்து கெஞ்சுறாங்க. she cry over Jesus. இயேசுவிடத்திலே கண்ணீர் விட்டு அழுகிறார், இரக்கத்துக்காக கெஞ்சுகிறார். ஆனா மனுஷன் கல்லு மாதிரி நிக்கிறார். ஒரு வார்த்தை சொன்னாரா? இல்ல. வாசிங்க மறுபடியும் 23. அவருக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. நம்மளா என்ன இந்த மனுஷன் இப்படி கல்லு மாதிரி நிக்கிறாரு, ஒண்ணு இருக்குன்னோ இல்லைன்னா இல்லைன்னு சொன்ன அமைதியா நிக்கிறாரு நம்ம யோசிப்போம். ஆனா இயேசு அங்க அழகா ஒரு கேம் பிளே பண்றாரு. என்ன தெரியுமா, அவர் கூட ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் வந்து யாருன்னா எல்லாம் யூத கூட்டம் தான். இவங்க 12 பேர் மட்டும் எங்க இருந்து வந்தாங்க, அதே கூட்டத்துல இருந்தா வந்தவங்க. இப்ப இவங்களுடைய ஐடியாலஜி என்னன்னு பார்க்கணும், அவங்களுடைய டாக்டரின் என்னன்னு பார்க்கணும். What they think about this woman, இந்த பெண்ணை குறித்து அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள்ன்றத வெளிக்கொண்டு வரணும். அதனால அவர் அமைதியா இருக்கிறார். இப்ப அமைதியா இருக்கும்போது அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அந்த மாதிரி அங்க இருக்கிற சீடர்கள் என்ன சொல்றாங்க, வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, அங்க பாருங்களேன் அந்த டெர்மினாலஜி, அந்த வார்த்தைகள். இவள் எப்படி அட்ரஸ் பண்றாங்க, இவள். இன்னைக்கு நிறைய பேர் அவ இவ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மரியாதை இல்லாம பேசுறதெல்லாம் இட் ஷோஸ் தேர் ஹைரார்கி. அவங்களுடைய அந்த நான் பெரியவன்ற எண்ணம். எவன் ஒருத்தன் சக மனிதனை சமமாக பார்க்கிறானோ அவன் எல்லாரையும் மரியாதையோட பேசுவான். நம்மளோட அதிகமா இருந்தாலும் சரி, நம்மளோட அதிகமா இருக்கிறவங்க நீ சலாம் போட்டுதான் ஆகணும். ஆனா உன் கீழே இருக்கிறவனை நீ எப்படி நடத்துற, அதுதான் முக்கியம். என் கீழே இருக்கக்கூடியவங்க, என்னோட ஸ்டேட்டஸ்ல கம்மியா இருக்கக்கூடியவங்க, அல்ல அடுத்த வயதுல கம்மியா இருக்கிறவங்க, பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் அந்த ஒரு மரியாதையோடு நடத்துறது, அதுதான் உண்மையான சகோதரத்துவம், கிறிஸ்துவின் தன்மை. இந்த அவ இவ இவன் அவன் அப்படின்றதெல்லாம் வந்து நாம் பயன்படுத்தக்கூடிய சொல்லாடலே கிடையாது. யாரா இருந்தாலும் நாளை யாரா இருந்தாலும் ஐயா அம்மா அவ்வளவுதான். இந்த அங்கிள் ஆண்டி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ரைட்டா? ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி நம்முடைய மரியாதைன்றது இந்த மாதிரி வார்த்தைகளை தாங்க வெளிப்படுத்த முடியும். ஒரு சக மனிதனை அந்த மாண்போடு நடத்துவது, அதுதான் வந்து இது. இன்னைக்கு ஒருவேளை நம்ம கார்பரேட் கல்ச்சர்ல பேர் சொல்லிட்டு கூட போயிடலாம். ஆனா நான் பேர் சொல்ல மாட்டேன். பெரியவனா அண்ணான்றது, சின்ன பையனா டே இங்க வாடான்றது. இது என்ன வகையில நியாயமா இருக்கு? அப்போ அதுக்கு ஒண்ணு பேர் சொல்லி கூப்பிடுறது ஒரு பக்கம் இருக்குது, இல்லைன்னா எல்லாரும் காமனா ஒரு வார்த்தையோட கூப்பிடுறது நல்லா இருக்கு. இங்க அவங்க சொல்ற வார்த்தை அவள், வாசிங்க. இவள் நம்மை பின்தொடர்ந்து, அது எப்படி இருந்திருக்கணும், இவர் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாரே இருந்திருக்கணும் மரியாதையா. ஆனா இவங்க பாருங்க கூப்பிடுகிறாளே அப்படின்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, அதாவது நீங்க ரொம்ப டெக்னிக்கலா அனுப்பி விடும்ன்றாங்க. ஆனா வந்து நீங்க மூலத்துல எடுத்து பாத்தீங்கன்னா தேசே இவளை துரத்தி விடுங்க, சேஸ் அவுட் அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க, இவளை துரத்தி விடுங்க. ஏன் துரத்தி விடுன்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா இவ யாரு, எதிரி, நம்மளுடைய எதிரி. எதிரியில குடும்பத்துல ஒரு பொண்ணு நல்லா இருக்கிறது நமக்கு நல்லதா, தேவையில்ல, அவ அழியிட்டோம் அப்படின்றது அவங்க எண்ணம். அவளை துரத்தி விடுங்கன்றாங்க. இப்ப அடுத்தது நடக்கிறதா ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட், வாசிங்க. இப்ப இயேசு வந்து இவங்க சொன்ன பதில கேட்டார். இப்ப அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு. யாருக்கு, அந்த அம்மாக்கு. அந்த அம்மாக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்றாரு, அம்மா நான் வந்து காணாமல் போன, வாசிங்க, இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். இப்ப அவர் சொல்றாரு, நான் வந்து மீட்பு அடைய செய்வது யூதர்களுக்கும் இஸ்ரவேலருக்கு தாமா, நான் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு இந்த மெசியா மீது ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறாங்க. அதை எடுத்து சொல்றாரு. இப்ப அந்த அம்மா ஒரு ரெஸ்பாண்ட் கொடுக்குறாங்க, வாசிங்க. ரைட், இங்க பணிந்து கொண்டால் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன சொல்றாங்கன்னா, she worship him, அவரை ஆராதித்தாள், துதித்தாள். ஆண்டவரே உம்மால செய்ய முடியும் சொல்லி பணிந்து தொழுகை செய்கிறார். ஏன்னா அவளுக்கு தெரியும் இவரால் மட்டும்தான் என் குழந்தைக்கு விடுதலை கிடைக்கும் என்பது தன்னுடைய விசுவாசத்தில் ஆழ்ந்திருக்கிறார். ஆனா இவர் சொல்றாரு, இந்த ஆபிரகாம் வழியாக வந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்கு மட்டும்தான், இதை நான் மற்றவர்களுக்கு மாற்றி கொடுக்க முடியாதுன்ற அந்த மெசியாவின் மீதான கட்டமைப்பை அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, மறுபடியும் வாசிங்க. இயேசு சொல்றாரு 25ஆம் வசனத்துல, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு
அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் ரைட். இப்போதான் அந்த மாஸ்டர் பீஸ் நம்ம பார்க்க போறோம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கா நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் இயேசு சொல்லியிருக்கார். ஏன்னா யூதர்கள் 3 பிரேயர் பண்ணுவாங்க. முதல் பிரேயர், நான் புற இனத்தாராக பிறவாமல் இருப்பதுக்கு நன்றி. அப்படின்னா என்னன்னா, நான் ஜென்டைலா பிறக்கல, நான் புற இனத்தாரா பிறக்கல, அதுக்காக ஐ தேங்க் யூ காட் அப்படின்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, அவங்க பிரேயர் என்ன தெரியுங்களா, நான் பெண்ணாய் பிறக்காததற்காக நன்றி. மூன்றாவது, நான் நாயாய் பிறக்காததற்காக நன்றி. அப்ப யூதருடைய பார்வையில யாரெல்லாம் நாய்க்கு ஒப்பா இருக்கிறாங்க? புற இனத்தாரும் பெண்களும் யாருக்கு ஒப்பா இருக்கிறாங்க? நாய்களுக்கு ஒப்பா இருக்கிறாங்க. அந்த தாட் அவங்களுக்குள்ள எப்பத்துல இருந்து உள்ள ஓடிட்டு இருக்கு. அதனால இயேசு அதை உடைக்கிறார். அவர் சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் யாருக்கு போட முடியாது? நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. ஆண்டவர் யாரு? அந்த யோவான்ல பாத்தீங்கன்னா 7 நானே என்ற வார்த்தையை சொல்லியிருப்பார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அதுல ரொம்ப அழகா சொன்ன ஒரு வார்த்தை, நானே வானத்திலிருந்து வந்த மெய்யான ஜீவ அப்பம். அப்ப இங்க அந்த அப்பம் யாரு? ஜீசஸ். அவர் சொல்றாரு, பிள்ளையுடைய அப்பத்தை எடுத்து நான் யாருக்கு போட முடியாது? நாய்க்கு. அப்ப பிள்ளை யாருங்க? இஸ்ரவேல். இஸ்ரவேலுக்கு தான் இந்த அப்பம் வந்திருக்கு. இதை தூக்கி நான் நாய்க்குட்டிக்கு போட முடியுமான்றார். இப்ப அந்த அம்மா எவ்வளவு உடைஞ்சு போயிருப்பாங்க. அந்த அம்மா என்ன தேடி வந்திருக்காங்க சொல்லுங்களேன்? சுகத்தை தேடி வந்திருக்காங்க. அவ பிள்ளை மரண வியாதியில இருக்கிறா, பேய் பிடித்து இருக்கிறா. ஆனா அந்த அம்மாவை பார்த்து என்ன சொல்லப்படுகிறது? நீ யாரு? நாய் என்றார். நம்மளா இருந்தா என்ன பார்த்து நாயின்றார் அவர் அப்படின்னு. ஆனா உண்மையில ஒரு ஹாஷா இருக்கு அந்த வார்த்தை. ஆனா அங்க கிரேக்கத்துல கைனாரியோன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கைனாரியான் அப்படின்ற வார்த்தை தெருநாய்க்கு சொல்லப்படுகிற வார்த்தையில வீட்டில் செல்லமாக வளர்க்க. அப்ப கூட அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் பாலிஷ்டான ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு. வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டிக்கு போட முடியாது அப்படின்றார். அப்ப அந்த அம்மா, சரி சாமி வேண்டாம் நான் போறேன்ட்டு போயிருக்கலாம். ஆனா அவங்களுடைய விசுவாசம் ஆழம். அந்த அம்மா என்ன சொல்றாங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. மெய்தான் ஆண்டவரே, அந்த துணிக்கைகளை திரும்ப, எனக்கு முழு அப்பம் வேண்டாம். ஐ டோன்ட் நீட் the whole loaf. அந்த முழு அப்பம் எனக்கு தேவைப்படல. எனக்கு அந்த கிரம் ஆஃப் கிரேஸ். ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த திருவிருந்துக்கு போகும்போது ஒரு ஜெபம் பண்ணுவோம், ஞாபகம் இருக்குங்களா? மனத்தாழ்மையின் ஜெபம். அதுல ஒரு வார்த்தை சொல்லுவோம், உம்முடைய மேஜையின் கீழே விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. புரியுதுங்களா? எவ்வளவு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த அம்மா சொல்றாங்க, அந்த கீழே விழுறதே, இந்த வார்த்தை எங்கிருந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியுதா? இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த திருவிருந்துல சொல்லக்கூடிய வார்த்தை, நம்முடைய மேஜை கீழே வரும் துணிக்கைகளை நாங்கள் பொறுக்கிக் கொள்ள பாத்திரர் அல்லன்னு சொல்றது இந்த கானானிய பெண் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் தான். அவ சொன்னால, சாமி அந்த கீழே விழுறது அந்த துணிக்கைகள், அதை நான் பொறுக்கிக்கிறேன், எனக்கு அந்த சின்ன துணிக்கை கொடுங்க, அது போதும், எனக்கு நீங்க மொத்த அப்பத்தையும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா இயேசு அதிர்ந்து போயிட்டார். 2 இடத்துல தான் இயேசு விசுவாசத்தை குறித்து பாராட்டி இருக்கிறார். ஒன்னு, 100க்கு அதிபதி. அந்த ரோமன் செஞ்சுரியன் அவனுடைய வேலைக்காரனுக்காக கெஞ்சுவான் பாருங்க, அப்பதான் சொல்றார், உன் விசுவாசம் பெரியது. அடுத்து 2வது இடம் இந்த இடம். அவர் என்ன சொல்றார் வாசிங்க, அதுக்கு இயேசுடைய ரெஸ்பான்ஸ். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. அடுத்தது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடது. அப்ப இயேசு அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை மெச்சிக்கொள்கிறார், பாராட்டுறார். 2 இடத்துல தான் சாமி பாராட்டி இருக்கிறார். ஒன்னு அங்க, இன்னொன்னு இங்க. இப்ப சீடர்கள் முகத்தை திரும்பி பார்த்தா எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, இந்த அம்மாவை நம்ம விரோதியா பார்த்தோம், இந்த அம்மாவை புறஜாதியாரா பார்த்தோம், இந்த அம்மாவை ஒரு பெண்ணா பார்த்தோம். சாமி இந்த அம்மாவுடைய விசுவாசத்தை என்னன்ட்டாரு? பெருசுன்ட்டாரு. அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தங்களை மாற்றிக்கொள்வார்கள் என்பதற்காக தான் இயேசு இந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்கார். பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்கள். அப்ப இன்னைக்கு அந்த அப்பம் யாருக்குன்னா பிள்ளைகளுக்கு, நாய்களுக்கு இல்ல, அந்த அப்பம் எல்லாருக்கும். ஆமென்.
அந்த அந்த இயேசு என்னப்படுவர் இஸ்ரவேலுக்கோ குறிப்பிட்ட குழுக்கு அல்ல, அவர் எல்லாருக்கும் என்பதை இந்த பகுதி வழியாக அவர் தெரியப்படுத்தியிருக்கார். இது வழியாக யூத சமுதாயத்துக்கு ஒரு சேலஞ்சை கொடுக்கிறார். அவருடைய இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் என்றால், ஒரு கானானிய பெண்ணையும் அரவணைத்துக் கொள்ளும், ஒரு புறஜாதிய பெண்ணையும் அரவணைத்துக் கொள்ளும், ஒரு பெண்ணையும் அரவணைத்துக் கொள்ளும். இந்த 3 இருக்கக்கூடிய ஒரு பெண் அவருடைய குழுவில் இருக்கிறார். ஆமென். அப்ப அந்த ஜீசஸ் மூவ்மெண்ட் தான் இன்னைக்கு விரிவடைந்து என்னவா மாறி இருக்கிறது? கிறிஸ்டியானிட்டி. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி இப்படிப்பட்ட மக்களை ஏற்றுக்கொள்ளுமா? இப்படிப்பட்ட புறம் தள்ளப்பட்ட வாழ்வில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை ஏற்றுக்கொள்ளுமா? ஆதிவாசி, பழங்குடிய, தலித்தின மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், திருநங்கைகள், திருநம்பிகள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் சமுதாயத்தில் பொருளாதார நிலையில் ஒதுக்கப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். இப்படி எல்லா மக்களையும் இணைத்துக் கொள்வதுதான் திருச்சபை. பிரிந்து நிற்பது திருச்சபை அல்ல. நான் 3 விதமாக இதை பிரித்து காட்ட விரும்புகிறேன். அதாவது 3 விதமான பவுண்டரிஸ் இருக்கிறது. ஒன்று ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ் இருக்கிறது, சோசியல் பவுண்டரிஸ் இருக்கிறது, அடுத்தது ஸ்பிரிச்சுவல் பவுண்டரிஸ் இருக்கிறது. இப்போ தீரு சீதோன்றது ஜியோகிராபிக்கலான ஒரு பவுண்டரி. அதே போல அந்த அம்மா பெண், ஃபாரினர், அவுட் சைடர் அப்படின்றது சோசியல் விதமான ஒரு பவுண்டரி. அதே போல அவங்க காவனன்ட் உடன்படிக்கையின் பிள்ளைகள் அல்ல, அவங்க யாவே வணங்குகின்ற தெய்வம் அல்ல. அப்படி ஸ்பிரிச்சுவல் டைப்பான பவுண்டரிஸும் இருக்கு. ஆனால் இயேசு எல்லா பவுண்டரியும் இயேசு உடைத்தெறிகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நாமும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கட்டுப்பாடுகளையும் உடைத்தெறிந்து எல்லோரையும் நேசிக்க, எல்லோரையும் அரவணைக்க, எல்லோரையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு குழுவாக, ஒரு இயக்கமாக, ஒரு சமுதாயமாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். நிறைவாக ஒரு கதையோடு நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன். ஒரு மிகப்பெரிய மெகா சர்ச்சுக்கு ஒரு மனிதன் போறார். அவர் ஒரு நாடோடி பல தேசங்கள், பல பகுதியெல்லாம் பயணப்பட்டு ஒரு கிழிந்து போன துணியோடு அந்த ஆலயத்துக்குள்ள போறார். அங்க இருக்கிறவங்க நல்லா வெல் ட்ரெஸ்டா இருக்கிறாங்க, எல்லாமே கொஞ்சம் ஹை கிளாஸான மக்கள். அங்க போன உடனே ஒரு ஏலியனேட்டட் ஒரு ஃபீலிங் வருது. எல்லாரும் ஒரு மாதிரி இழிவா பாக்குறாங்க. யாரும் அவருக்கு ஹாஸ்பிட்டாலிட்டியோட வரவேற்க யாரும் முன் வரல. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாரு, சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்க்கிங் லாட்ல உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். அப்ப அவர் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்தார். அப்ப அவர்கிட்ட இவர் கேட்கிறாரு, ஏன் நீங்க உள்ள போயிலையா அப்படின்ட்டு. இல்ல, ரொம்ப நாளா நானும் அங்க போய் தான் பார்த்துட்டு இருக்கேன், ஆனா அவங்க என்ன அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா. உங்களையே அலோவ் பண்ணலன்னா, நான் ஒரு ரெஃப்யூஜி, எங்க அப்பா ஒரு தச்சு வேலை செய்யறவரு, எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க, நான் இப்படி ஏழை எளிய மக்களோடு இருந்ததுனால என்னை அந்த சமுதாயம் ஒதுக்கி வைத்து இருந்தது அப்படின்னாராம். ஸோ அதனால உங்களை உள்ள அலோவ் பண்ணலையா? ஆமா. உங்க பேர் என்னன்னாராம். அப்பதான் அவர் சொன்னாரு, என்னுடைய பேர் இயேசு அப்படின்னா. நீங்க நிறைய நேரத்துல நிறைய திருச்சபைகள்ல இயேசு உள்ள அனுமதிக்கப்படாத அளவுக்கு திருச்சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, சிலப்பட்ட குழுவுக்காக, சிலப்பட்ட சாதிக்காக, சிலப்பட்ட இனத்துக்காக, சிலப்பட்ட வர்க்கத்து மக்களுக்காக ஒரு சபையை கட்டி வைத்திருக்காங்க. சர்ச் இஸ் நாட் எ கிளப். அங்க அங்கத்தினர் தான் வரணும்னு சொல்ல முடியாது. சர்ச் இஸ் எ ஹாஸ்பிட்டல். தேவையுள்ளவர் யாருனாலும் திருச்சபைக்கு வரலாம். ஆனால் திருச்சபை வருகிற எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சபையாக இருக்கும். நீங்களும் நானும் இந்த சமுதாயத்திலே வாழும்போது எல்லோரையும் அரவணைக்கிறவராக, அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரியை படிக்காம மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய ஒரு மாண்போடு, ஒரு மரியாதையோடு வாழக்கூடிய மக்களாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல கடவுளே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அந்த கானானிய ஸ்திரீயுடைய விசுவாசத்தை நாங்கள் ஆழ்ந்து சிந்திக்க நீ தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். எல்லோரையும் அரவணைக்கிற, எல்லோரையும் ஏற்றுக்கொள்கின்ற சபையாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். திவ்ய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே.